ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். இன்னைக்கு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்கல்ல, எனக்கு தைக்க தெரியாது, ஆனால் நான் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவேன், எனக்கு பேசிக்காக தெரியுன்றவங்க எவ்வளோ புது வருஷத்துக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட சைடில் நான் எவ்வளோ வாங்கிட்டுருக்கேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்குறது இதையும் மேட்ச் பண்ணி உங்கள் ஏரியாவில் என்ன விலை தைக்கிறாங்க இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை ஏரியாவில் தைக்கிறத வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்படியே நான் பேசிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம கம்மியாக வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சாரீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த எடுப்பில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரியை தான் நம்ம ஓரம் அடிப்போம். சாரியில் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி க்ளீனாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஓரம் அடித்து கொடுப்போம். ஃபஸ்ட்லாம் ஒரு சைடு ஓரம் அடிக்கிறதுக்கு 5 ரூபா வாங்கிட்டு இருந்தோம் இல்லை, இப்போ ஒரு சைடு அடித்து கொடுக்குறதுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 10 ரூபான்றதே அதிகம் தான், 10 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துலேருந்து புடவையில் 2 சைடு வருதுன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைலி மூட்டுறது, அதாவது லுங்கி சொல்லுவாங்கல்ல, கைலி புதுசாக வாங்கியிருந்தாங்கன்னா அதை சைடில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது. அது ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சுட்டு அப்புறம் மடித்து மேலே 2 தையல் பட்ட தையலாக அடிப்போம்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருந்திருப்போம், 20 ரூபா வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த வருஷத்துலேருந்து 30 ரூபா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபால்ஸ் தான் மெயினே. ஃபால்ஸ் எல்லாருக்குமே தைக்க தெரியும். பிகினர்ஸ் எல்லாருமே சூப்பராக தைக்கலாம் ஃபால்ஸு. ஸோ தெரியலனா கூட ஃபால்ஸ் தைக்கிறது உங்கள் சாரீலையோ உங்கள் அம்மாவோட சாரீலையோ தைக்க கற்றுக்கோங்க. ஃபால்ஸு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே நல்லா காசு. இப்போ நிறைய பொட்டிக்கில் கடையிலலாம் தைக்கிறது எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஃபால்ஸ் தைக்கிறது மட்டுமே வாங்குறாங்க. ஸோ பாருங்கள், நீங்களும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் ஃபஸ்ட்டு 30 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். உங்களோட ஃபால்ஸாக இருந்தால் நீங்கள் அந்தளவுக்கு வாங்கலாம். இல்லை அவங்களோட ஃபால்ஸ்னால் தச்சு மட்டும் கொடுக்குறீங்கன்னா 50 ரூபா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டியில் சைடு மட்டும் அடித்து கொடுக்குறதா இருந்தால் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்கலாம். நைட்டியில் ஃபுல்லாக சைடு அடிக்கிறோம்ல அதுக்கு. இப்போது நைட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல பாட்டம் எல்லாமே கட் பண்ணி கொடுங்க, ஸ்லீவை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க. அதாவது பெரிய ஸ்லீவாக இருக்கும், அதை மடித்து தைக்கணும். இல்லை இந்த சைடில் எல்லாம் லூஸாக இருக்கும், அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதில் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக ஸ்லீவ்லேருந்து கீழே முழங்கால் வரைக்கும் அடிச்சுட்டு கீழே பாட்டம் நைட்டி கட் பண்ணி அதை பாட்டம் மடித்து அடிச்சுட்டு ஸ்லீவையும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது 50 ரூபா வாங்கிக்கலாம். இல்லை நைட்டியில் சைடு மட்டுமே போதும், சைடு மட்டுமே அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, டைட்டு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு 30 ரூபா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டு தையல் நம்ம 2 தையலாக போட போகிறோம். இந்த சைடு 2 தையல் போடுவோம், அந்த சைடு 2 தையல் போடுவோம் இல்லையா, அதனால நம்ம 30 ரூபா தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வருது இந்த லைன்லன்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் நம்ம சைடு அடிக்கிறோம்ல, சுடிதாருக்கு புதுசாக நிறைய பேர் ரெடிமேட் வாங்குவாங்க. அது நிறைய டிசைனில் வரும் சுடிதார். அந்த மாதிரி இருக்கிறப்ப சுடிதார் சைடில் அடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பழசு எவ்வளோ வாங்கிட்டு இருந்திருப்போம், ஒரு 2 சைடுக்கு அடித்து கொடுக்குறதுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா, இப்போ 30 ரூபா தாராளமாக வாங்கலாம். 2 சைடு மட்டுமே அடித்து கொடுக்குறதுக்கு 30 ரூபா வாங்கணும். இல்லைங்க எனக்கு இதோட ஸ்லீவும் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும் 30 ரூபா, சைடுக்கு 30 ரூபா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 30 ரூபா, மொத்தம் 60 ரூபா. நிறைய பெரிய பெரிய சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டுமே வாங்குறாங்க. மீதி சைடு அட்டாச் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம்னா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி வாங்கிடுவாங்க ஒரு சுடிக்கு. ஸோ நம்ம சைடு மட்டும் அடித்து தரணுன்னா ஒரு 30 ரூபா, ஸ்லீவ் அதோட சேர்த்து அடித்து தரணும் அப்படின்னா 50 ரூபா வாங்குங்க. இல்லை எனக்கு ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுங்க, சைடெலாம் எனக்கு தையல் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிகினர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் அப் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலகாணி கவர்லேருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. 4 சைடு ஸ்கொயராக தைச்சிட்டு அதை மேலே நாட் வச்சு தைக்கிற மாதிரி வரும்ல, அதுக்கு எவ்வளோ வாங்கிட்டுருப்போம். ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அவங்க 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்துருப்பாங்க, 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. 30 ரூபா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், 30 ரூபா வாங்கலாம். அதில் மேலே இப்படி ஃபோல்டு பண்ணி உள்ள தலகாணி வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் அந்த தலகாணி எந்த சைட்லேருந்து போட்டிருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு தைக்கணும்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரியில் குஞ்சம் வரும்ல, இப்போல்லாம் குஞ்சம் ரொம்ப ஃபேஷன். அதாவது குச்சி கட்டுறது டெசல்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ரொம்ப ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுலேயும் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா ப்ளைனாக ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் முடி மட்டும் போட்டு தரேன்னா
ஸ்டார்டிங்கே ரூ. 100 ரூபாயிலேருந்து ரூ. 150, ரூ. 200, ரூ. 250 அந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். அதில் வயசானவங்கலாம் வீட்டில் அதை கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 சாரி போட்டாங்கன்னா கூட ரூ. 1000 ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நம்ம நல்ல இன்கம் எடுக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணுன்றது கிடையாது. அதிலே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. நிறைய டிசைன்ஸ் போட கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு சூப்பராக தைப்பாங்க. அதாவது சூப்பராக வந்து அந்த குஞ்சம் கட்டுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் மணி வச்சு கட்டுறது, ஸ்டோன்ஸ் உட்கார்ற மாதிரி கட்டுறது, நிறைய வந்து நூல் இருக்கிற மாதிரி பொசுன்னு இருக்கிற மாதிரி கட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய காசு. ரூ. 500, ரூ. 700, ரூ. 1000 அந்த மாதிரி நிறைய இருக்கும். வி ஷேப்பில் நிறைய வரும்ல கீழே. ஒரு குஞ்சமே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 முடி போடுற மாதிரி, 9 முடி போடுற மாதிரி, அது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரியில் நம்ம ரெடிமேட் குஞ்சம் அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்கள்ல. ரெடிமேட் குஞ்சம்னா கடையிலே கிடைக்கும். அதை வந்து சாரி மேலே வச்சு தச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ரூ. 30 வாங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு 2 தையல் அடிப்போம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தையல் அடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு மடிச்சுட்டு மேலே வச்சு குஞ்சம்க்கு ஒரு தையல் அடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரூ. 30 வாங்கலாம். இன்னொரு சைடு தைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சைடுக்கு ரூ. 10 இல்லையா? ரூ. 40 டோட்டலாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பாவாடை நீங்கள் தையல் அடித்து கொடுப்பீங்களா? 7 பாட்டு 8 பாட்டு 6 பாட்டு அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த பாவாடையை பார்த்துட்டு இருக்குது அதில் எத்தனை பாட்டு இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணலாம். நம்ம வந்து ரூ. 30லேருந்து ரூ. 40 வரைக்கும் தாராளமாக ஒரு பாவாடைக்கு சார்ஜ் பண்ணலாம். நிறைய பேர் புது பாவாடையே ரூ. 30லேருந்து ரூ. 40 வரைக்கும் தச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப அடித்து பேசுகிற மாதிரி ஆயிரும். ரூ. 120லேருந்து ரூ. 100, ரூ. 120 தான் அதுக்கு வாங்கணும். அதை விட குறைச்சல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸு. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட் கவர் இருக்கும்ல. பெட் கவர் வந்து புடவை எடுத்துகிட்டு வந்து புடவையில் தச்சு கொடுக்க சொல்லுவாங்க. புடவையில நீங்கள் பெட் கவர் தைச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே ரூ. 100 தான். ரொம்ப உங்கள் ஊரில் ப்ளவுஸோட விலைலாம் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க தையல் கூலி அப்படின்னா ஸ்டார்டிங்கே ரூ. 100 தான். ரூ. 100, ரூ. 150, ரூ. 200 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சுடிதாரில் ஜிப்பு வச்சு கேட்பாங்க நிறைய பேர். ஓல்டு சுடிதார் போட்டுப்பாங்க, ஜிப்பு போயிட்டுருக்கும். ஜிப்பு வச்சு தைக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜிப்பு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தரதுக்கு மட்டுமே ரூ. 50 சார்ஜ் பண்ணணும். இது எல்லாமே நான் இப்போ சொல்லிட்டு வந்த எல்லாமே வந்து தைக்கிறதுக்கு மட்டும்தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக தான் சார்ஜ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த எல்லாத்துலேயுமே இதில் வந்து சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே குட்டி தையல் தெரிஞ்சாவே போதும். ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து போட்டிக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஆல்ட்ரேஷன்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் இந்த தொழில் எடுத்து ஸ்டார்டிங்கில் பண்ணலாம். ஸ்கூல் கோயர்ஸு, வீட்டில் இருக்க உமன்ஸு 2 மணி நேரம் ஃப்ரீயாக கிடைக்குன்னா அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ நிறைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூ. 40 ஸ்டார்டிங் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு டொனேட் பண்ணலாம். அது வந்து எனக்கு மொத்தமாக வராது. யூடியூப் பாதி எடுத்துப்பாங்க, எனக்கும் பாதி கொடுப்பாங்க. ஸோ நான் போடக்கூடிய பிளாக் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஹெல்த்தை பற்றி கூட நான் பேசியிருப்பேன், அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஹோம் பேஸ் 10 டாப் 10 பிஸ்னஸ் நான் போட்டிருப்பேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.